Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா OIP பென்ஷன் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதா அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா OIP பென்ஷனுக்கு வந்து முன்னாடி எல்லாமே வந்து நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு தான் நம்ம மேனுவலா அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. பட் இ-சேவை வந்து எப்போ வந்து லான்ச் ஆச்சோ அதுல இருந்து OIP பென்ஷனா இருக்கட்டும் இல்ல மத்தபடி டிசபிலிட்டி பென்ஷனா இருக்கட்டும் விடோ பென்ஷன் ஸ்கீமா இருக்கட்டும் பென்ஷன் மொத்தத்துல இருக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே இ-சேவையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்டேட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பயனாளிகள் வந்து இ-சேவை மையம் மூலியமா கண்டக்ட் பண்ணி அவங்க பென்ஷனுக்காக அப்ளை பண்ணி மாசம் அவங்க பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து நீங்களே செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த OIP பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இந்த ஓல்டேஜ் பென்ஷன் அப்படிங்கிறது வந்து யாருக்கு முதல்ல வந்து கிடைக்கும், யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னா பெண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் வாழ்வாதாரத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்கம் அப்படிங்கிறது வந்து சோர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து OIP பென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வயசு 60 வயசுக்கு மேலே ஆகிட்டு அவங்களுக்கு வந்து வேலைக்கு போக முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் வந்து ஒரு மாதம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாக வந்து ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பேமெண்ட்டாக வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை மணி ஆர்டர் மூலியமாவோ வந்து அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, நல்ல பணம் காசு இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் வாழ்வாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ரெண்டாவது வந்து PHS கார்டாக இருந்து அதாவது ப்ரியாரிட்டி கார்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஈஸியாகவே அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிரும். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து ஜாங்ஷன் ஆயிரும். சரிங்களா, ஓகே. இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இ-சேவை லாகின் ஐடியை வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிட்டிசன் போர்ட்டலில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, ஃப்ரான்சைஸ் ஐடியில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா, எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்த உடனே உங்களுக்கு சர்வீஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதாவது கூட நம்பர் வந்து 201 வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்டாக நம்ம வந்து IGNOPSன்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஸ்கீமை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்பப்பில் வந்து நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விண்டோவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரைட் சைடில் இருக்க பாருங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல யாருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது OIP பென்ஷன் வந்து யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது வேணும், அவங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறது வேணும், ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம வந்து சைன் பண்ணுறோம்ல அதே மாதிரி ஆதார் கன்சென்ட் ஃபார்ம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதாவது அப்ளிகண்ட் தான் வந்து சைன் பண்ணணும். சரிங்களா, அது 3 வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி ரேஷன் கார்டு வந்து ஒன்று வந்து தேவைப்படும். அப்படிலாம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக ரேஷன் இது ஆதார் கார்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனி ஐடி ப்ரூஃப் மீன்ஸ் வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸில் ஏதாச்சும் ஒரு வந்து ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்குறாங்க. அது வந்து நேஷனாலிட்டி பேங்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிரைவேட் பேங்க் இல்லாமல் நேஷனல் பேங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 KBக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபோட்டோ மட்டும் 50 KBக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 200 KBPSக்குள்ளே நீங்கள் PDF-ஆவோ இல்லை JPG ஃபார்மெட்லேயே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே அப்ளிகண்ட்டுக்கு வந்து கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேன் நம்பர் போட்டு உள்ளே போயிடலாம். இல்லை அவங்களுக்கு வந்து கேன் நம்பர் இருக்கானே தெரியல எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல போடுங்க. சரிங்களா, போட்ட உடனே சர்ச் கொடுத்தீங்கனால அவங்க கேன் நம்பர் கீழே வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து ப்ரொசீட் பண்ணி உள்ளே போயிடலாம். இல்லை அவங்க அந்த அப்ளிகண்ட்டுக்கு வந்து கேன் நம்பர் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. கேன் நம்பர் மீன்ஸ் வந்து சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நம்பர் இருந்தால் தான் இ-சேவையில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி எடுக்க முடியும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில்
நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன் நம்பர் அப்படிங்கிற வந்து தேவைப்படும். ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே போதும். அந்த ஒரு கேன் நம்பர் வச்சு அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஸ்பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன் டைம் மட்டும் கேன் நம்பர் செட் பண்ணாலே போதும். இப்போ எப்படி ஒரு பீப்புளுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு கேன் நம்பர் அப்படிங்கிற வந்து இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ வந்து கேன் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு நம்பர் நான் இந்த இடத்துல போட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஆதார் நம்பரை போட்டு நம்ம சர்ச் பண்ண உடனே இந்த இடத்துல கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த இடத்துல செலக்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் கேனில் ஏதாச்சும் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் கேன் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேனில் வந்து அப்ளிகண்டோடைய பேர், அவங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஆதார் கார்டு நம்பர் இது மூணையுமே வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. மற்றபடி அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்க மதர் நேம், அவங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அவங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. சிட்டிசன் போர்ட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து போயிடும். இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? ஓகே, இது அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல பாருங்க அதர் டீடைல் அப்படிங்கிற இடத்துக்கு மேலே பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? மோட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நீங்கள் பேங்க்ல செலக்ட் பண்ண போறீங்களா இல்லை இந்த போஸ்டரில் மணி ஆர்டர் மூலியமாக வரதா, உங்களுக்கு பணம் தேவையான்னு கேட்குறாங்க. பேங்க் தான் பெஸ்ட். ஏன்னா பேங்க்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். வயசானவங்க போயிட்டு நீங்கள் வந்து இது போஸ்ட்டில் வந்து சைன் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டென்ஷன் இருக்கு இல்லாமல் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட். உங்கள் கையில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் வந்து எந்த பிரான்ச்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரான்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் கேனில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரான்ச் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? அதனால அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் அப்செட் ஆகும். சரிங்களா? அதனால உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவலாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல பேங்க் பாஸ்புக்கை கரெக்டாக பார்த்து வந்து 12 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர்னா 12 டிஜிட் கொடுங்க. சம் பேங்க்ல வந்து 10 டிஜிட் இருக்கும். பார்த்து கரெக்டாக கவனமாக வந்து கொடுங்க. அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடையும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. பேங்க் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அப்படியே இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இஸ் டிஸ்ட்ரிபியூட்னு கேட்குறாங்க. அதாவது அப்ளிகண்ட் வந்து ஆதரவற்றவரான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு யாருமே வந்து ஆதரவு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. எஸ்னே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் பீப்புளாக வந்து கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்ளிகண்ட்டுக்கு வந்து ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லை ரெண்டல் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ் ஓன் ஹவுஸ்னா ஓன் ஹவுஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதில் வந்து அவங்க எதுவோ அதை கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. கான்கிரீட்னா கான்கிரீட் கொடுங்க. டைல்னா டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்போஸ் வந்து அவங்க ரெண்டல் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ரெண்டல் அமௌண்ட், அதாவது மாதம் எவ்வளோ அவங்க வீட்டுக்கு வந்து வாடகையாக கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல கொடுங்க. மினிமம் வந்து ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா சம்திங் வந்து கொடுங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு சன் யாராவது வந்து 20 வயசுக்கு மேலே இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேஜரான சன்ஸ் வந்து அதாவது மகன்கள் வந்து இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. இருந்தாங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் வந்து இல்லை. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிலோ ப்ராவர்ட்டி லைன்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிபிஎல் ஐடி நம்பரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம், அதாவது பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல டோட்டல் எவ்வளோ மெம்பர் வந்து இருக்காங்களோ அந்த மெம்பரை இந்த இடத்துல வந்து கொடுங்க. இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க பேர் மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பேர் அப்படிங்கிற நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லா டீடைல்ஸும் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரா இல்லை வந்து சேலரி பர்சனா பிஸ்னஸா ரெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இன்கம் ஜஸ்ட் வந்து மந்த்லி இன்கமாக ஒரு 5000 அப்படிங்கிற நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஃபில் பண்ணி சப்மிட்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து என்ன கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ரூஃபுக்கு நம்ம வந்து கொடுக்கணும்.
நம்ம சொன்னது எல்லாமே வந்து அந்த ப்ரூஃபில் இருக்கா அப்படிங்கிறத வந்து விஓ, ஆர்ஐ, தாசில்தார்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் வந்து சரியான முறையில் வந்து செக் பண்ணி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அதாவது வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பென்ஷன் காப்பி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த நாள்ல இருந்து 3 மந்த், இப்போலாம் முன்னால் 1 மந்த்தில் வரும், இப்போ 3 மந்த் வெயிட் பண்ணிக்கோங்க. 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேண்டோடைய ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து 50 கேபிக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேண்ட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு இந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் சிஸ்டத்தில் வந்து ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அதை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து 1 பை 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோட் ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது உறுதிமொழி படிவத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் அப்ளிகண்ட்டாக வராங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். அவங்க அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தம்ஸ்அப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஆதார் கன்சென்ட் ஃபார்மையும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் வந்து அப்ளிகண்டோட சிக்னேச்சரை நீங்கள் வந்து மேனுவலாக பிரிண்ட் அவுட் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை அந்த பிடிஎஃப் எடிட்டர் மூலியமாக அவங்க சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் ஓகே. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதை போட்டுக்கிட்டு அப்ளை சேஞ்சஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து பிடிஎஃப் எடிட்டரில் போட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி இந்த சைன் பண்ணப்பட்ட இந்த ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோல்டர்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனாக ஆதார் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பர் இந்த இடத்துல 3 அப்படிங்கிற போட்டுட்டு ஆடுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து வரும். மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாலே போதும். கண்டிப்பாக மேண்டேட்டரியான இந்த 5 டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணினா தான் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் எனபிள் ஆகும். சரிங்களா? அப்போது எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சிட்டிசன் போர்ட்டலில் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு, உங்களுடைய கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் அமௌண்ட் வந்து 60 ரூபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஃப்ரான்சைஸ் சைடில் வச்சுருந்தீங்கன்னா வாலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆயிரும். இந்த இடத்துல கேஷ்ன்னு இருக்கும். மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து அதுக்கான ஒப்புகை சீட்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.